சீக்கிரம் மாமா, நான் கிளம்பிட்டேன். விருந்தெல்லாம் வந்துட்டே இருக்காங்க பாரு. இதோ நானும் வந்துட்டேன். எப்படிங்க இருக்கு என்னுடைய சாரி லுக்? சூப்பரா இருக்கு சாரி. இனிமே எப்பவுமே இந்த மாதிரி சாரியே உடுத்து, சும்மா வாங்கி வச்சிருக்காம இதே மாதிரியே உடுத்து, சரியா? எனக்கும் இது அழகா தாங்க தெரியுது. அதனால நானே நம்ம சாரியே உடுத்துறேன். டாடி, என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? நான் எப்படி இருக்கேன்? இதான் என்னுடைய அவுட்ஃபிட். எப்படி இருக்கு டாடி? சூப்பரா இருக்குதே. நீனும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாவே போடு, சரியா? எப்ப பார்த்தாலும் ஃப்ராக்கே போட்டுட்டு இருக்காத. ஓகே டாடி, நானே இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாவே போடுறேன். ஆமா, ரோசன் எங்க? என்ன ரோஸ் கூப்பிட்டமா இருந்தது? என்னடா ரோசன், நானம்மா எப்படி கிளம்பிருக்கோம் பாரு. நீனும் டேடியும் சிம்பிளா இப்படி வந்திருக்கீங்க. அதுவும் எப்பவும் போடுறதே போட்டிருக்கீங்க. கொஞ்சமாவது ட்ரெடிஷ்னல் லுக்ல வந்திருக்கலாம்ல. உங்களை மாதிரி விதவிதமாலாம் நாங்க எங்கள்கிட்ட இருக்காதுமா. அதனால எங்களுக்கு இதுவே போதும். என்ன பால் தானே காய்ச்சிடும், பெருசா எதுவும் கொண்டாடலையே. அது மட்டும் இல்லாம நீயும் அம்மா ஒரே மாதிரி ட்ரெஸ் வச்சிருக்கீங்க. நானும் டேடி எதுவுமே எங்கள்கிட்ட ஒரே மாதிரி இல்லை. அப்ப எப்படி என்ன இதே போட்டோம். சரி சரி அம்மா, எப்பமா கெஸ்ட்லாம் வருவாங்க? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குதுமா. எப்போ பால் காய்ச்சுவோம்? ரோஸ், அவசரத்துக்குலாம் பால் காய்ச்ச முடியாது. எல்லா கெஸ்ட்டுக்கும் வந்துருவாங்க, அப்போ காய்ச்சிக்கலாம். என்னம்மா புடவை கிட்ட இருக்கியா? சூப்பரா இருக்கே உனக்கு சேலை. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க உட்காருங்க. அதே ஜோதிகா, முன்னாடி வந்துட்டீங்களா? நானும் வந்துட்டேன். எங்க ஹெனாவை? வாங்கக்கா வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? இருங்க. எங்க அப்புறம் ஃபாரின்ல இருந்து கொஞ்சம் வர வேண்டியது இருக்கு. வந்தோடனே பால் காய்ச்சிடலாம். புடவையில சூப்பரா இருக்கிறியே. இந்த மாதிரி சேரீயை உடுத்துமா. நீ மாடல் ட்ரெஸ் போடுறத விட இந்த சேரீல தான் அழகா இருக்க. எல்லாரும் அதுதான் சொல்றேன். கண்டிப்பா நம்ம சேரீயை உடுத்துறேன். ஆன்ட்டி வந்துட்டீங்களா? என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. ரோஸ் பாப்பாவுக்கு நல்லா இருக்கு ட்ரெஸ். லெஹங்காவா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போடுங்க. ஓகே ஆன்ட்டி. ஜான், வீடு சூப்பரா கட்டிட்டு போல. சூப்பரா இருக்குதே. பரவாயில்லப்பா. நான் கூட நீ நல்லா வீடு கட்டிருக்க மாட்டேன், ரொம்ப பிளான்லாம் போட்டிருக்க மாட்டேன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, இந்தியா கேட்ட மாதிரி கரெக்டா கட்டிட்டியே. வாக்கா உள்ளவா. என்ன நீ மட்டும் வந்திருக்க? லில்லி அக்கா வைங்க, அம்மா வைங்க. நீ மட்டும் தனியா வந்திருக்கிற. உன் பசங்களெல்லாம் எங்க? நீ வேற. லில்லி எல்லாரும் வந்திருக்காங்க. அம்மாவெல்லாம் கூட்டு வரல. அவங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? டிராவலே கொஞ்ச நாளைக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதே நீ ஃப்ளைட்ல ஃபாரினுக்கு வேற. ஃபாரின்ல இருந்து நீங்க இந்தியா கொண்டு சொல்லியிருக்கா. அது எப்படி நான் அம்மாவை கூட்டு வர முடியும்? நான் லில்லி வந்திருக்கிறேன். அப்புறம் என் 2 பொண்ணுங்களையும் கூட்டு வந்திருக்கிறேன். அப்ப லில்லி அக்கா வைங்க. லில்லி கார் பார்க்கிங் பண்ணிட்டு இருக்கா. பசங்களாம் கூட வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் முதல்ல வந்துட்டு இப்போ வந்துருவாங்க. அப்படியா? சரி சரி. லில்லி அக்கா, நீங்களும் வந்துட்டீங்களா? பசங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? என்ன பசங்களா? அதுக்குள்ளேயுமா அவ்வளோ பசங்க வந்துட்டீங்க? 1 இயர் தான் நான் இங்கே இருக்கிறேன், அதுக்குள்ளே வளர்ந்துட்டீங்களா? சரி வாங்க. இப்போ எல்லா கெஸ்ட்டும் வந்துட்டாங்கல்ல, பாலை காய்ச்சிட்டு சாப்பிடணும் இல்லையா? வாங்க எல்லாம் பால் காய்ச்சலாம். ஏன்னா நீ தாம்மா போய் பால் காய்ச்சணும். போய் காய்ச்சு. அப்படியா? இதோ போய் காய்ச்சுறேன். சரி வாங்க, பாலை காய்ச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பாலை ஊற்றிடுவோம். பாலை பொங்குதுப்பா. சூப்பரா இருக்குல்ல? இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா கூடி பால் காய்ச்சும் போது. பால் பொங்கிடுச்சு. சரி, எல்லாரும் பால் குடிங்க. எல்லாரும் பால் குடிச்சாச்சுப்பா. சரி, சாப்பாட வேண்டியதானே அப்புறம்? ஆமாங்க, சாப்பாடு வச்சிடலாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சிடலாம். சோஃபா எடுத்துடலாம்.